ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சி ஒரு சைனீஸ் சர்வைவல் படத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதாவது நீங்க திடீர்னு கண் முழிச்சா ஒரு பஸ்ல வந்து பாலைவனத்துக்கு நடுவுலையா இருக்கிறீங்க. ஸோ இப்படி இந்த பாலைவனத்துக்கு சென்டர்லயா எப்படி இந்த பஸ் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. அங்க இருந்து எப்படி தப்பிக்க போறீங்கன்றது உங்களுக்கு புரியல. கூடவே ரீசெண்டா நடந்த எந்த ஒரு மெமரியும் உங்களுக்கு ஞாபகத்தில் இல்லைன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இங்க சில பேர் வந்து கண் முழிக்கிறாங்க. அப்படி கண் முழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு பாலைவனத்துக்கு நடுமத்திலேயே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இங்க எப்படி வந்தாங்கன்னு தெரியல. ஏன் அவங்களையே அவங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, நம்ம எப்படியாவது இங்கிறது தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா வித்தியாசமான கிரியேச்சர்ஸ்லாம் அந்த இடத்துல சுத்திட்டு இருக்குதுங்க. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வருது இது கண்டிப்பா பூமி கிடையாதுன்னு. ஸோ இப்படி இருக்கச்சுல அவங்க எப்படி அந்த பாலைவனத்துல இருந்து தப்பிச்சாங்க, அந்த கிரியேச்சர் கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா, எப்படி இந்த பஸ் வந்து யாருமே இல்லாத இந்த பாலைவனத்துக்கு வந்துச்சு அப்படின்றதெல்லாம் பயங்கர சூப்பரா சொன்ன கதை தான் 2017 வருஷம் ரிலீஸ் ஆன பேக் டு எர்த். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பஸ்ஸை காமிக்கிறாங்க. அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கிற மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மயங்கின நிலைமையில இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னாச்சுன்றதுலாம் தெரியல. சில பேருடைய கையிலலாம் இந்த ஹேண்ட் கஃப் போட்டிருக்காங்க, கன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடம் ஃபுல்லா ரத்தமா இருக்குது. இப்படி இருக்கச்சுல அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தன் கண் முழிக்கிறான். இவனுடைய பேர் வந்து லின். பார்த்தா இவனுடைய கையில வந்து ஒரு கன் இருக்குது, ஆனா ஹேண்ட் கஃப் வந்து போட்டு வச்சிருக்காங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, இது என்ன கன் இது, அம்மா ஃபர்ஸ்ட் நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு வேக வேகமா எந்திரிச்சு அந்த பஸ்ஸோடைய கண்ணாடி இருக்கும் இல்லையா, அது வழியா வெளியில எட்டி பார்க்கறான். பார்த்தா பஸ் வந்து ஏதோ ஒரு பாலைவனத்துல இருந்த மாதிரி இருக்குது. இப்பதான் நமக்கு ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறாங்க. அவ்வளோ மணல்களுக்கு நடுவுல இந்த பஸ் மட்டும் பாத்தீங்கன்னா குட்டியா தெரியுது. ஸோ ஏதோ ஒரு பாலைவனத்துல வந்து மாட்டிக்கிட்டாங்க போல. ரோடும் இல்லை, எதுவுமே இல்லை. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா அந்த ஹேண்ட் கஃப்கான சாவியும் பாத்தீங்கன்னா இவனுடைய பக்கத்திலே கிடக்கும். உடனே வேக வேகமா அதை எடுத்து கலட்டிட்டு அங்க இருக்கிற பஸ் டிரைவரை வந்து எழுப்ப ட்ரை பண்றான். ஆனா அவர் வந்து முழிக்கிற மாதிரியே தெரியல. உடனே அங்க இருக்கிற பட்டன் எல்லாத்தையுமே பிரஸ் பண்ணி பார்க்கறான். அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா அந்த பஸ்ஸோடைய டெலிவிஷன் வந்து கட் ஆயிடுது. அப்பதான் மேல பாக்குறான். மேல பார்த்தா அந்த கண்ணாடி இருக்கும் இல்லையா, அந்த கண்ணாடியில இவனுடைய மூஞ்சி தெரியுது. ஆனா இவனுடைய மூஞ்சி இவனுக்கே ஞாபகம் இல்லைன்னா பாத்துக்கோங்க. அவனுடைய மூஞ்சை தொட்டு தொட்டு பார்த்துட்டு நானா இது அப்படின்னு ஷாக்கிங்ல பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அவனுக்கு ஏதோ ஒரு ஃபிளாஷ் வந்து வந்துட்டு போகுது. என்னன்னா இவன் பஸ்க்குள்ள இருக்கிற மாதிரியும் அதுல ஒன்னு ரெண்டு பேரும் கண்ணை வச்சு மிரட்டுற மாதிரியும் இந்த பஸ்ல பெரிய கலவரம் நடக்கிற மாதிரி டக்குன்னு ஃபிளாஷ் வந்துட்டு போகுது. ஆனா ஃபுல்லுமே அவனுக்கு ஞாபகத்துக்கு வரல. அந்த டைம்ல அந்த பஸ்ல இருக்கிற இன்னொருத்தர் வந்து கண்முழிக்கிற மாதிரி தெரியவும் உடனே நம்ம ஹீரோ வேகமா வந்து அவரையும் எழுப்புறான். ஸோ இவர் கண்ணாடி போட்டிருக்கிறார் இல்லையா, ஸோ இவரை நம்ம கண்ணாடிக்காரர்னே கூப்பிடலாம். ஆனா இவரை வந்து எழுப்பி பார்த்தா ஆனா அவருக்கும் நம்ம ஹீரோவை விட எல்லாமே மறந்து போச்சு போல. அவருக்கும் இது எந்த இடம் எங்க இருக்கும்ன்றது சுத்தமா தெரியல. அப்படியே ஒன் பை ஒன்னா அந்த பஸ்ல இருக்கிற எல்லா மக்களுமே பாத்தீங்கன்னா கண் முழிக்கிறாங்க. ஸோ கண் முழிச்ச ஒருத்தருக்கு கூட அவங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம், இது எந்த பஸ் அப்படின்னு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. எல்லாமே மறந்துட்டாங்க போல. அதுல ஒரு பொண்ணு பார்த்து ஒருத்தனை யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த வாசல்ல ஒரு டெட் பாடி இருக்குது. ஸோ இதனால அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப பேனிக் ஆகுறாங்க. இந்த இடத்துல கொலை நடந்திருக்குது, நம்ம எப்படி இங்க வந்தோம் அப்படின்னு பதற்றப்பட, இப்படி பதற்றப்பட்டதுனால அங்க இருக்கிற பட்டன் எல்லாத்தையுமே பிரஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணதுமே இந்த கதை வந்து ஓப்பன் ஆயிடுது. அந்த டெட் பாடியும் கீழே விழுந்துடுது. ஸோ இதை பார்த்து எல்லாருமே இங்க எதுமோ நடக்குது, இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு பஸ்ல இருந்த நிறைய பேர் இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுதான் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. என்னன்னா அவங்க கொஞ்சம் தூரம் ஓடி இருப்பாங்க. இங்க நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா சரி ஓகே நம்மளும் வெளியில போலாம் அப்படின்னு வெளியில வந்து நிப்பான். அந்த டைம்ல தான் நோட் பண்றாங்க தூரத்துல இருந்து ஒரு புயல் ஒண்ணு வந்துட்டு இருக்குது. அவ்வளவுதான். இதை பார்த்தவங்க மிரண்டு போய் வேக வேகமா உள்ள ஓட. ஆனா இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் ஓடி இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அப்படியே அதிலே மாட்டி கொடூரமா சாகுறாங்க. அதுலயே ஒரு லேடியும் உள்ள ஓடி வந்துலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவங்க கடைசி நேரத்துல அந்த புயல் கிட்ட மாட்டி கொடூரமா செத்து போறாங்க. இருந்தாலுமே இங்க நம்ம ஹீரோவும் கொஞ்சம் பேரும் எப்படியோ தப்பிச்சு அந்த பஸ்ல வந்து வேகமா ஏறிட. அதுல ஒருத்தனுக்கு வண்டி ஓட்ட தெரியும் போல. அவன் வேகமா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அங்க இருந்து போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த பஸ்ஸுக்குள்ளே இப்போ மொத்தம் 4 பேர் தான் உயிரோட இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் அந்த கண்ணாடிக்காரரும் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த பஸ் ஓட்டிட்டு இருக்கான் இல்லையா, இவனுடைய பேர் வந்து சென். அதுக்கப்புறம் அந்த மொட்டை தலையா இருக்கார் இல்லையா, அவருடைய பேர் வந்து சயோ. கூடவே இன்னொருத்தர் கண்ணாடி போட்டு இருக்கார் இல்லையா, இவருடைய பேர் வந்து ஜுன். இப்படி மொத்தம் 4 பேர் இல்லை 5 பேர் உயிரோட இருக்கிறாங்க. அதுலேயும் இந்த சென் இருக்கான் இல்லையா, அதான் டிரைவர். ஸோ இவனை நம்ம டிரைவர்னு கூப்பிடுவோம். அவன் பார்த்தீங்கன்னா வேகமாக ஆக்சிலேட்டர் அமுக்க பஸ் பார்த்தீங்கன்னா வேகமாக போகுது. எப்படியோ இவங்க அந்த புயல்ல இருந்து தப்பிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் இப்போ அப்படியே ஜூம் அவுட் பண்ணி அந்த பாலைவனத்தில் ஒரு பகுதியை காமிச்சா அங்க ஒரு குகைக்குள்ள இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் வந்து எட்டி பார்க்குற மாதிரி தெரியுது. இப்போ அப்படியே பஸ்குள்ள காமிச்சா அந்த மொட்டத்தலை இருக்கார் இல்லையா, அவர் போன் எடுத்து யாருக்காவது கால் பண்ணலான்னு பார்த்தா பாஸ்வேர்டே ஞாபகத்துல இல்ல. ஏன்னா இவங்க யாருன்றதே உங்களுக்கு மறந்து போச்சு. பாஸ்வேர்ட் மட்டும் என்ன ஞாபகத்துல இருக்குமா என்ன? இப்படி இருக்கா. அதே டைம்ல வேற சைடு வந்து ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்க வந்து போலீஸ் ஆபீசரா இருக்காங்க போல. அவங்க பேர் வந்து ஃபேங். ஏதோ ஒரு வண்டி கவுந்த மாதிரி இருக்க அந்த இடத்துல இருந்து அதை இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதோட ரேடியோ என்ன பேசிட்டு இருக்குதுன்னா, இந்த மாதிரி 3 பேர் கொள்ளையடிச்சிட்டு இங்க இருந்து தப்பிச்சிட்டாங்க.
சீக்கிரமா அவங்களை பிடிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்க அந்த டைம்ல அதுக்கு கீழே போன் இருக்கிறதையும் இந்த போலீஸ் ஆஃபீஸர் பாக்குறாங்க. சோ என்ன போன் அது அப்படின்னு எடுத்து பார்த்தா அதோட ரெக்கார்டிங்லாம் கேட்டா அந்த ரெக்கார்டிங்ல என்ன பேசியிருக்காங்கன்னா, ஒரு லேடி வந்து என்னுடைய பொண்ணை மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க, அவங்களை விட்டுருங்க அப்படின்னு அவங்களுடைய பொண்ணை விட சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அடுத்தது இந்த பஸ்ஸுக்கு வந்தா இவங்களுக்கு அவங்களுடைய மெமரி எதுவுமே ஞாபகத்துல இல்லைல்ல. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்றதையும் தெரியல. அப்பதான் அந்த இடத்துல ஒரு பேக் பாக்குறாங்க. அந்த பேக் ஃபுல்லா நிறைய பணம் இருக்குது. பணம் மட்டும் இல்லாம மாஸ்க் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு சீன் பார்த்தோம் இல்லையா, அதுல கூட ரேடியோல சொன்னாங்கல்ல பேங்கை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்கன்றது. ஸோ அந்த கும்பலா இருக்குமோன்ற மாதிரி நமக்கு லைட்டா சந்தேகம் வருது. ஸோ இதை பார்த்து அந்த மொட்டை தலையன் இவ்வளோ காசா அப்படின்னா இது என்னுடைய காசு தான், நான் தான் இந்த பேக்கை கொண்டு வந்தேன், எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஏமாத்துறான். உடனே இந்த டிரைவர் வந்து வேற ஏதாவது லக்கேஜ்ல இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு லக்கேஜா செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு இடத்துல ஒரு சின்ன தண்ணி பாட்டில் ஒன்று கிடைக்குது. ஸோ அந்த தண்ணி பாட்டில் கொஞ்சோண்டு தண்ணி தான் இருக்குது போல. ஸோ அதை பார்த்து எல்லாருமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தான் வேணும் உனக்கு தான் வேணும்ன்ற மாதிரி மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. ஆனால் அப்படி அடிச்சதில் கடைசியாக அது அந்த வெள்ளை சட்டை போட்ட கண்ணாடிக்கார முன்னாடி வந்து விழுது. அவனும் சரி ஓகே நம்ம குடிச்சிடலாம் அப்படின்னு வேகமாக அதை குடிக்க போறான். அப்போ ஒரு புல்லட் சவுண்ட். என்னன்னு பார்த்தா நம்ம மொட்டத்தில் தான் கன் எடுத்துட்டு ஒழுங்கு மரியாதையை அதை ஏன்ட்டு கொடுத்துரு, நான் தான் குடிக்கணும் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கும்போது என்னை யாராவது காப்பாத்துங்க, அப்பா நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு ஒரு சத்தம், ஒரு சின்ன பொண்ணுடைய சத்தம். யாரா இது இந்த பஸ்ஸுக்குள்ள அப்படின்னு இவங்க எல்லாருமே ஒரு சைடை திரும்பி பார்க்க அதுக்குள்ள இருந்து ஒரு சின்ன பொண்ணு எடுக்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணு இவ்வளவு நேரம் இந்த பஸ்ஸுக்குள்ள தான் இருந்திருப்பா போல. ஸோ அவளை பார்த்ததுமே சரி ஓகே பாவம் சின்ன பொண்ணு தண்ணி குடிக்கட்டும் அப்படின்னு தண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க. அப்படி குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்பா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறா. உடனே அங்க இருக்கிற எல்லாருமே இங்க இருக்கிற யாராவது உன்னுடைய அப்பாவா அப்படின்னு கேட்டதுமே ஆனா அந்த சின்ன பொண்ணுக்கும் எதுவுமே ஞாபகம் இல்லை, எதுவுமே தெரியல. அதனால நான் அப்பா கிட்ட போகணும் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டேன். அப்ப அந்த இடத்துல ஜூன்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் தான் மாஸ்க் போட்டு இந்த சின்ன பொண்ணை சிரிக்க வைக்கிறாரு. ஸோ ஆக்சுவலாக இந்த பொண்ணு தான் அந்த கிட்னாப் பண்ணப்பட்ட பொண்ணு போல். அதான் இன்னொரு சீனில் ஒரு ஃபோன் ரெக்கார்டிங்கில் ஒரு போலீஸ் வந்து கேட்டிருந்துருப்பாங்க இல்லையா, இவளை 7 மணிக்கு கிட்னாப் பண்ணியிருப்பாங்க போல். அது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸ் ஆஃபீஸர் லேடி இருக்காங்கல்ல, அவங்களும் இந்த பொண்ணு வீட்டுக்கு போய் விசாரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க தானே வாய்ஸ் ரெக்கார்டிங்லாம் கேட்டிருந்துருப்பாங்க. ஸோ அப்போ தான் அந்த பொண்ணு சொல்கிறேன் இந்த மாதிரி என்னுடைய பொண்ணை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க, இவ்வளோ காசு கொடுத்தா மட்டும்தான் விடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு போலீஸ்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்க. அதே சமயத்தில் இந்த சைட் பஸ்ஸில் காமிச்சா அவங்க மறுபடியும் பஸ் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் பஸ் போகுது. அப்போ திடீர்னு நம்ம டிரைவருக்கு வந்து தப்பா தோணுதுன்னு பஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. உடனே எல்லாருமே கீழே இறங்கி வராங்க. அதுலயே அந்த ஜூன் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பேப்பர் எடுத்து பாக்குறாரு. பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இவர் இந்த பேப்பரை தூக்கி வெளியில போட்டு இருந்திருப்பாரு. அந்த பேப்பர் தான் இது. ஸோ இதை பார்த்ததுமே மிரண்டு போய் அப்படின்னா நம்ம ஒரே இடத்துலயா சுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்து எல்லாருமே மிரண்டு போறாங்க. ஆக்சுவலா இவங்க பஸ் வந்து ஒரே இடத்துல சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குது போல. ஸோ இதை பார்த்து அந்த மொட்டத்துல சமக்கவும் ஆகுறான். டேய் டிரைவர் பயப்புல, நீ தாண்டா வேணுக்குன்னு எங்களை சுத்தி சுத்தி கூட்டிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சண்டை போட. ஆனா இவன் மொட்டை தலையோடைய கையில கன் வேற வச்சிருக்கான் இல்லையா. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ அந்த கன் வந்து பிடிங்கிட்டான். எதுவும் அந்த மொட்டை தலை லூசுத்தனமா பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக. அப்புறமா அவனுக்கும் இந்த சிச்சுவேஷன் புரியுது. அதனால அவனே கன்னை வந்து திருப்பி கொடுத்துட்டான். ஏன்னா அவருக்கும் எதுவுமே ஞாபகத்துல இல்லை இல்லையா, அதனாலதான் இந்த மாதிரி பிஹேவ் பண்றாருன்றத புரிஞ்சுக்கிறான். அப்புறமா சரி ஓகே அங்க நிறைய டியூன்ஸ் மாதிரி தெரியுதுல்ல, அதை ஃபாலோ பண்ணி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போறதுக்கு முன்னாடி அந்த பஸ்ல வந்து சில வெயிட்டான பொருட்கள்லாம் இருக்கும்ல, அது போக தேவையில்லாத சீட்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே கலட்டி வெளியில போட்டுட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பெட்ரோலையும் கொஞ்சம் மிச்சம் பிடிக்கிறதுக்காக. இன்னும் எவ்வளவு தூரம் வண்டி ஓடுன்றதும் தெரியல. அப்படியே போறாங்க நைட் ஆகுது, இருட்டிடுது. வானத்தை பார்த்தா அவ்வளோ கிளியரா இருக்குது. அப்படியே அந்த நிலாவை பார்த்து போயிட்டு இருக்க. அப்படி கொஞ்சம் தூரம் வந்ததுமே தூரமா ஏதோ ஒரு குட்டை இருக்கிற மாதிரி பாக்குறாங்க. அவ்வளவுதான் இதை பார்த்ததுமே எல்லாருமே வேகமா வெளியில ஓடி வந்துட. என்னன்னு பார்த்தா அதுல நல்ல தண்ணி இருக்குது போல. ஸோ எல்லாருக்குமே தண்ணி தாங்க ரொம்ப எடுத்திருக்கும்ல, அதனால வேகமா வந்து தண்ணியை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஜூனா அந்த சின்ன பொண்ணு மட்டும் அந்த கார் பக்கத்துல நிப்பாங்க, சாரி அந்த பஸ் பக்கத்துல நிப்பாங்க. சரி ஓகே நம்ம இந்த சைடுல ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்த லைட்டா அப்படியே சுத்தி பார்க்க போறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா இங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வித்தியாசமான சத்தம் கேக்குது. இவங்க என்னடா இது சத்தம் அப்படின்னு பார்த்தா அந்த டைரக்ஷனை நோக்கி தான் இவங்க ரெண்டு பேரும் பேர்ந்திருப்பாங்க. அதான் அந்த சின்ன பொண்ணு அந்த ஜூனும். அதுலயே அந்த ஜூனை வந்து ஏதோ ஒண்ணு கொடூரமான மிருகம் வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ இதை பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. இந்த குட்டி பொண்ணு வேகமா அந்த பஸ்ஸை நோக்கி வந்துருவா. உடனே என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே சீக்கிரமா பஸ்க்குள்ள ஏறுங்க, ஏதோ ஒரு மிருகம் இருக்குது போல அப்படின்னு பதற்றப்பட்டு பரபரப்பா வேகமா வண்டியில வந்து ஏறுறாங்க. ஸோ உள்ள வந்து பார்க்கும்போது தான் தெரியுது வெளியில அந்த ஜூன் இருக்கார் இல்லையா, அவர் விண்டோ பக்கமா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அது என்ன கடிக்குது அப்படின்னு கதறாரு. ஆனா இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே வெளியில போக பயமா இருக்குது. ஆனா அந்த சின்ன பொண்ணு எனக்காக அந்த ஜூனை காப்பாத்துங்க அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இந்த பொண்ணை அடிக்கடி சிரிக்க வைக்கிறதே அந்த ஜூன் தானே, அதனால ஜூனை வந்து ரொம்பவே பிடிக்கும் இந்த சின்ன பொண்ணுக்கு. அதனால அவரை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல உடனே இப்போ இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம ஹீரோவும் சரி ஓகே நம்ம கூட வந்தவர் தான் அந்த ஜூன், அவர் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அந்த வெள்ளை சட்டை போட்ட கண்ணாடிக்காரர்
இருக்காருல, அவர் பாத்தீங்கன்னா பஸ்ஸுக்கு வெளியில பயத்தோடைய கையில ஒரு கம்பி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து அந்த ஜூன் எங்கேயாவது இருக்காரா அப்படின்னு தேடி பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த கண்ணாடிக்காரருடைய காலையா ஜூன் பிடிப்பாரு. அவர் வந்து இந்த பஸ்ஸுக்கு அடியில தான் மறைஞ்சு இருந்திருப்பாரு போல. அவ்வளவுதான் இதை பார்த்த கண்ணாடிக்காரர் கதற, யோ இங்கதான் இருக்கான் அவன் அப்படின்னு ஹீரோ பேரை சொல்லி கூப்பிட, அவ்வளவுதான் இதை பார்த்து எல்லாருமே வேகமா ஓடி வராங்க. அப்போ நம்ம ஹீரோவும் கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்திருப்பான் இல்லையா, கூடவே அந்த மொட்டை தலையர் இருந்திருப்பாரு. அவங்க ரெண்டு பேரும் வேகமா ஓடி வர அப்போ ஒரு கிரியேச்சர் பாக்குறதுக்கு டீமன் மாதிரி இருக்குது, கொடூரமா. அது நம்ம ஹீரோ மேல விழுந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுமா. சோ இதை பார்த்து இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கையில கண்ணு வச்சிருப்பார் இல்லையா, உடனே வேகமா ஷூட் பண்ணிட. சோ இந்த சத்தம் கேட்டு அந்த கிரியேச்சரும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுது. உடனே இந்த கேப் யூஸ் பண்ணி எல்லாருமே மறுபடியும் வேகமா வண்டிக்குள்ள வந்து ஏறிட்டாங்க. உள்ள வந்து பார்த்தா இந்த ஜூனுக்கு வந்து ரொம்ப அடிபட்டிருக்கும், அவரால் முடியல. கடவுளை என்னை காப்பாத்தினதுக்கு நன்றி அப்படின்னு கடவுளுடைய பேரை சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் எப்படியோ அவங்க எல்லாருமே தப்பிச்சிட்டாங்கல்ல, இனிமேல் இந்த பஸ்ஸை விட்டு வெளியிலேயே போக கூடாதுரா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது தான் நம்ம டிரைவர் வந்து இன்னொரு பெரிய குண்டை தூக்கி போடுறான். அந்த மாதிரி பஸ்ல உள்ள ஃபியூல் வந்து காலி ஆயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி. அவ்வளவுதான், இப்ப இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வெளியில இறங்கி போய் தானே ஆகணும். அதனால நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, சரி ஓகே நம்ம இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அந்த பஸ்ல இருப்போம், அடுத்த நாள் என்ன பிளான் பண்ணலான்னு பாத்துக்கலாம், அது வரைக்கும் நைட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பாதுகாக்கணும், ஸோ ஷிஃப்ட் மாத்தி நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அப்படியே தங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பஸ்ஸுக்குள்ளேயே. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணுக்கு தண்ணியை குடிக்க கொடுக்குறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி எனக்கு தண்ணி தாகம் எடுக்கலை, ஜூன் வந்து சரியாயிடு வரல, அவருக்கு தண்ணி தாகம் எடுக்கும், அப்போ நான் குடிக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு இந்த ஜூன் மேலே ரொம்பவே பாசமாக இருக்கிறான். ஆனால் அந்த ஜூனுக்கு தான் இப்போ அடிப்பட்டு ரொம்பவே முடியாமல் இருக்கிறார் இல்லையா. ஸோ நம்ம ஹீரோ என்ன கேட்குறான்னா, சரி ஓகே உனக்கு இந்த பஸ்ஸில் நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி ஏதாவது ஞாபகம் இருக்குதா, இதுக்கு முன்னாடி நீ எங்கே இருந்தன்றது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதுமே ஆனால் அந்த சின்ன பொண்ணுக்கும் எந்த ஒரு ஞாபகமுமே இல்லை. ஸோ இப்படி இவங்க அந்த பஸ்ஸுக்குள்ளே சேஃபாக இருக்க இந்த பாலைவனத்தில் ஏதோ ஒரு போர்ட்டல் மாதிரி உருவார மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா இது வந்து அவங்க நோட் பண்ணல, அவங்க பாட்டுக்கு பஸ்ல இருக்காங்க. இந்த போர்ட்டலும் கொஞ்ச நேரம் ஓப்பன் ஆக்கி அப்படியே மறைஞ்சு போயிடுது. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. இந்த சைடு இந்த பொண்ணோடைய அம்மாவை காமிக்கிறாங்க. அதான் அந்த சின்ன பொண்ணோடைய அம்மாவை. அவங்க பொண்ணை வந்து கிட்னாப் பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி போன் வந்திருக்கும் இல்லையா, அதனால இந்த போன் கால வர சொன்ன இடத்துக்கு வந்து அவங்களுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க, என்னுடைய பொண்ணை விட்டுருங்கன்ற மாதிரி. ஆனா அந்த சைட்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. ஆனா இந்த இடத்துக்கு சைட்ல தான் போலீஸ் ஆபீசரும் மறைஞ்சிருந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்ப இந்த அம்மாவுக்கு ஒரு போன் கால் வருது, இந்த மாதிரி இன்னைக்கு டீல் கிடையாதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த சைடு பாலைவனத்தை காமிச்சா இப்போ அடுத்த நாள் ஆயிடுச்சு போல. அதாவது இவங்க பஸ்ல வந்து நேற்று நைட்டு தங்கியிருப்பாங்க இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் தான் இருந்திருப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விடிஞ்சு பயங்கரமா வெயில் வேற அடிக்குது. என்னடா இது இவ்வளோ வெயில் அடிக்குது, இப்போ நம்ம எங்க போறது அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா, அவன் மட்டும் தனியா ஒரு இடத்துக்கு போய் தூரமா ஒரு இதை பார்த்துட்டு இருக்கா. ஸோ இதை வந்து இவங்க நோட் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சின்ன பொண்ணை பார்த்து, அடியே அங்க ஏன் போயிருக்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு சைன் போர்டு மாதிரி ஒன்று பார்க்குறா. அதுல டேஞ்சர் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்க. இதை அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்க. தூரத்துல இருந்து அந்த பஸ்ல இருந்தவங்களாம், அடியே இங்க வா டைம் ஆயிடுச்சு நம்ம போகணும் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. அப்போ உடனே நம்ம ஹீரோ எல்லாருமே அமைதியா இருங்க எனக்கு ஒன்று கேட்குது அப்படின்னு சொல்ல. ஸோ எல்லாருமே அமைதியாகிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன கேட்குதுன்னா, இந்த பெரிய புயல் வர்ற மாதிரி கேட்குமா. அவ்வளோதான், எல்லாரும் சீக்கிரம் பஸ்ஸுக்கு ஓடுங்கடா அப்படின்னு சொல்ல. ஸோ இதை பார்த்த அந்த மொட்டை தலையும், ஐயோ இந்த சின்ன பொண்ணை காப்பாற்றணுமே அப்படின்னு சின்ன பொண்ணை தூக்குறதுக்காக ஓடுறான். அப்படி ஓடும்போது ஏதோ ஒன்று வெடிச்சு பறந்து போய் விழுறான். ஆக்சுவலா அந்த இடத்துல மைன்ஸ்லாம் இருக்குது போல, அதான் கண்ணி வெடிலாம் இருக்குது போல, அதுல மிதிச்சு பறந்து போய் விழுந்துடுறான். ஸோ இதை பார்த்து எல்லாருமே ஷாக்காகிறாங்க. என்னடா இந்த பாலைவனத்தில் கண்ணி வெடிலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு மிரண்டு போய் மொட்டை தலைக்கு ஏதாவது ஆயிருக்கான்னு பார்த்தா அவருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வேலை பெருசாக எதுவும் இன்ஜுரி ஏற்படலை. உடனே அவரை காப்பாற்றிட்டாங்க. ஆனால் அதை விட பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த சின்ன பொண்ணும் ஏதோ ஒரு கண்ணி வெடியில் கால் வச்சுட்டா போல. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ எல்லாத்தையும் பஸ்ஸுக்கு போக சொல்லிட்டு அவன் மட்டும் சின்ன பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணுன்றதுக்காக வேகமாக அந்த பொண்ணு பக்கத்தில் போகிறான். அதே டைமில் பெரிய புயல் வந்து வர ஆரம்பிக்குது. அப்படியே ரொம்பவே டஸ்ட்டாக அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்க, இந்த சைடு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணுன்றதுக்காக அவன் மிதிச்சு இருக்கிறதுக்கு கீழே ஒரு கத்தி மாதிரி சொருகிறான். அது மூலமா அவன் கண்ணி வெடியை பிடிச்சிட்டு, நீ சீக்கிரமா அங்கிருந்து தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த சின்ன பொண்ணுக்கும் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வேகமா அவ பஸ்ஸுக்கு போயிடுறா. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் இங்க வசமா மாட்டிக்கிட்டான் இல்லையா. ஸோ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. அதே சமயத்துல அந்த புயலும் இவனுடைய பக்கம் வரப்போகுது. அதனால சரி ஓகே செத்தாலும் பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கையை எடுத்துட்டான். கையை எடுத்து ஒரு ஜம்ப் பண்ணா. ஆனா பாத்தீங்கன்னா பாம் வந்து வெடிக்கவே இல்லை. ஆடா பாவீங்களா, இதுக்காகவா இவ்வளவு
இவ்வளவு நேரம் பயந்துட்டு இருந்தேன் அப்படின்னு வேகமா ஓட ஆரம்பிக்க, ஆனா கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த புயலும் வந்துருது. இவன் பஸ்ல ஏறுறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ மேல அடிச்சு நொறுக்கிறது. இங்க பஸ்குள்ள இருக்கிற எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில வந்து பாக்குறாங்க ஹீரோக்கு என்னாச்சுன்ற மாதிரி. ஆனா ஹீரோவை எங்கேயுமே காணோம். ஸோ 4 பேருக்கும் ரொம்பவே கஷ்டமாயிடுது. எங்க போனா ஹீரோ, நம்மளுக்காக அவன் இறந்து போயிட்டானே அப்படின்னு நினைக்கும் போது தான் கரெக்டா அந்த கார்கோ இருக்கு இல்லையா, அது வழியா நம்ம ஹீரோ வந்து ஜம்ப் பண்றான். எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல அதுக்குள்ள தப்பிச்சு எஸ்கேப் ஆயிட்டான் போல. இப்போ அப்புறம் அப்படியே பஸ்ஸுக்கு வந்துடுறாங்க. பஸ்ல வந்து இந்த மொட்டத்தலை வந்து ரொம்பவே முடியாம இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வந்து ரெக்கவர் ஆயிட்டு இருக்கேன். மற்ற எல்லாருக்குமே அவங்களுடைய நம்பிக்கையே போயிடுது. ஸோ நம்ம வந்து தப்பிக்க முடியாது, இங்கேயே மாட்டிக்கிட்டோம், இது எந்த ஊரு உலகனே தெரியல அப்படின்னு மாத்தி மாத்தி ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கேன். அப்பதான் நம்ம ஹீரோ வந்து ஒன்னு நோட் பண்றான். தூரத்துல ஒரு டியூன் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு பக்கத்துல ஏதோ பங்கர் மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்த்தவன் சரி ஓகே நம்ம அந்த இடத்துக்கு போகலாம், அங்க வேற ஏதாவது நமக்கு கிடைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறான். இப்போ இப்படியே இந்த சைடு காமிச்சா அந்த பொண்ணுடைய அம்மாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க ரொம்பவே சோகமா இருக்கிறாங்க. ஸோ பக்கத்துல இருக்கிற போலீஸ் எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம பிடிச்சிடலாம், உங்க பொண்ணை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்ல, ஆனா இவங்க ரொம்ப எமோஷனலா இந்த மாதிரி என்னுடைய பொண்ணு வந்து காணாம போறதுக்கு நான் தான் ஒரு காரணம் அப்படின்னு ஃபீல் பண்ணி எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க வந்து சிங்கிள் மதரா தான் அவங்க பொண்ணை வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க போல. ஆனா பொண்ணு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்பா வெங்கன்ற மாதிரி கேட்டிருந்திருப்பா. ஆனா உனக்கு அப்பா கிடையாதுன்னு சொல்ல தைரியம் இல்லாத இந்த அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உன்னுடைய அப்பா வந்து ரொம்ப தூரம் தள்ளி வேலை பார்க்குறாங்கம்மா, உன்னுடைய 8வது பர்த்டேக்கு வந்து வந்துடுவாங்க சரியா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா 8வது பிறந்த நாள் வந்ததுக்கு அப்புறமும் அவளுடைய அப்பா வந்து வந்திருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த சின்ன பொண்ணு கோவப்பட்டு நான் அப்பாவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அவ பாட்டுக்கு வீட்டுல இருந்து கிளம்பி இருந்திருப்பா போல. அப்படி போன குட்டி பொண்ணை தான் கிட்னாப்பர்ஸ் வந்து கடத்திட்டாங்க போல. அப்படியே கட் பண்ண இந்த சைடு பாலைவனத்தை காமிச்சா அங்க இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த பங்கரை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே போறாங்க. அதுலயும் அந்த மொட்டை தலையனை நம்ம டிரைவர் தான் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. ஆனா இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இங்க நிறைய மண்டை ஓடுலாம் இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த பங்கருக்கு மேல பிரிட்டிஷ் கொடியெல்லாம் இருக்குது. ஸோ இதை பார்த்த இவங்க இது சைனா மாதிரி தெரியலையே அப்படின்னு பயத்தோடய உள்ள வர, உள்ள பார்த்தா நிறைய கன்ஸ் இருக்குது. ஸோ இவங்களும் போன்ல உள்ள டார்ச் லைட் அடிச்சுட்டு உள்ள போறாங்க. அது மட்டும் இல்லாம உள்ள நிறைய ஒரு சின்ன சின்ன பாதை மாதிரி எல்லாம் போகுது. ஸோ இது என்ன பாதை அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோ எல்லாருமே இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். என்னன்னு போய் பார்த்தா அங்க நிறைய கேன் ஃபுட் எல்லாம் இருக்குது. அந்த டின் ஃபுட் எல்லாம் இருக்கும் இல்லையா, ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கிறது, அந்த ஃபுட்டு தான் இருக்குது. ஸோ அதை எல்லாருமே சந்தோஷமா எடுத்து சாப்பிட ஆரம்பிக்க, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமே தெரியுது அது நல்ல ஃபுட்டு கிடையாது போல, அது கெட்டு போயிடுச்சு போல. என்ன வருஷத்துல உள்ள ஃபுட்ரா அவ்வளவு சீக்கிரமே கெட்டு போயிடுச்சு அப்படின்னு பார்த்தவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்னன்னா இது 1914 மாதிரி போட்டிருக்குது. ஆனா இவங்க இருக்கிறதோ 2015க்கு மேல. அப்படின்னா இது அந்த காலத்துல உள்ள ஃபுட்டா, இல்லைன்னா நம்ம அந்த காலத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, நான் உள்ள வரும்போது இதை நோட் பண்ணிட்டேன். ஏன்னா இங்க இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தா பழைய வெப்பன்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் அந்த காலத்துல தான் யூஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இது சைனா மாதிரி தெரியல, வேற ஏதோ கண்ட்ரி மாதிரி தெரியுது. அது போக இந்த மாதிரி பங்கர் இருக்கிறதுனால எப்போனாலுமே இங்க சோல்ஜர் வரலாம், அதுக்கு முன்னாடி நம்ம இடத்துக்கு காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா எல்லாருமே பாத்தீங்கன்னா இங்கேயே நம்ம ஸ்டே பண்ணலாம் கொஞ்ச நேரம் அப்படின்னு பிளான் போட்டு இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் தங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த பங்கர்ல எல்லாரும் இருக்கும்போது தான் நம்ம டிரைவர் இருக்கார் இல்லையா, அவர் அங்க வேற ஏதாவது கிடைக்குமான்னு தேடும்போது நல்ல வேலையா அங்க வந்து கேஸ் வந்து கண்டுபிடிக்கிறான். ஸோ ஃபியூலை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி ஓகே நம்ம பஸ்ல போய் இதை போட்டுடலாம், அப்பதான் இங்க இருந்து கிளம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணை பாத்துக்கிறதுக்காக இந்த மொட்டை தலையுமே அந்த ஜூன் இருக்கார் இல்லையா அவரையும் வச்சுட்டு இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா எப்படியாவது ஃபியூலை ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு கையில கண்ணை எடுத்துட்டு அங்க இருந்து பஸ்ஸை நோக்கி மறுபடியும் போக ஆரம்பிக்கிறாங்க. இங்க வந்து பஸ் ஆன் பண்ணி பார்த்தா பஸ்ஸோடைய டயர் வந்து மண்ணுக்குள்ள பதிஞ்சிருச்சு போல. ஸோ அதை நகர்த்தவே முடியல. உடனே வேகமா அந்த டயருக்கு பக்கத்துல தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு ஹெல்மெட் மாதிரியான ஒரு பகுதி கிடைக்குது. அது கூடவே ஏதோ ஒரு லெட்டர் இது மாதிரி இருக்க. ஸோ அந்த ஹெல்மெட்ல பட்டுதான் அந்த டயர் சுத்தி இருக்குது போல. அது போக இது என்ன லெட்டர் அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா யாரோ டைரி மாதிரி எதையோ ஒன்று நோட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் வேற லாங்குவேஜ்ல இருக்க. ஸோ இங்க இந்த கண்ணாடிக்காரன் இருக்கான் இல்லையா, ஸோ அவனுக்கு தான் நிறைய லாங்குவேஜ் தெரியும் போல. அது மூலமா அந்த டைரியை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். ஸோ அதுல என்ன போட்டிருக்குன்னா அக்டோபர் 6, 1915 நடந்த கதையை போட்டிருக்குது. ஸோ அந்த சோல்ஜர் என்ன எழுதியிருந்திருக்கிறாருன்னா, இந்த மாதிரி அவங்களுடைய சோல்ஜர் கூட்டம் வந்து போருக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு ஃபாக் வந்து அவங்களை அட்டாக் பண்ணிச்சான். அப்படி அந்த ஃபாக் அவங்களை கடந்து போனதுக்கு அப்புறம் அவங்க இந்த மாதிரி பாலைவனத்துல வந்து மாட்டிக்கிட்ட மாதிரியும் அவங்களுடைய மெமரி எதுவுமே ஞாபகம் இல்லைன்ற மாதிரியும் அதுல எழுதியிருக்குது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த பாலைவனம் ஒன்றும் பூமியில இல்லை அப்படின்ற மாதிரியும் அந்த டைரியில வந்து எழுதியிருக்குது.
ஸோ இவங்க இதை வாசித்துட்டு இருக்க இந்த சைடு நம்ம சின்ன பொண்ணை காமிச்சா அவளை பாதுகாக்கிறதுக்காக மொட்டை தலையும் ஜூனும் இருக்காங்க இல்லையா. அப்போ அந்த இடத்துல வித்தியாசமான ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. இவங்களும் பயத்தோடய என்னடா அது அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கிற ஒரு குட்டி தூணுக்கு பின்னாடி இருந்து அந்த கிரியேச்சர், அதான் அப்பதே ஒரு கிரியேச்சர் பார்த்தோம் இல்லையா டீமன் மாதிரி, ஸோ அந்த கிரியேச்சர் வருமா. அது அப்படியே வந்து இவங்களை பயமுறுத்திட்டு இருக்க. ஸோ இவங்களும் சரி ஓகே அமைதியா இருந்தா அது போய்டும் நினைக்கிறாங்க. அது போற மாதிரி இல்ல. உடனே நம்ம ஜூன் இருக்கார் இல்லையா, இனிமேல் இது வேலைக்காகாதுரா அப்படின்னு கண்ணை எடுத்து அதை ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அதுவும் பாத்தீங்கன்னா பயந்து அங்கிருந்து ஓடி போயிடுது. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து இந்த டைரியை வந்து ரீட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதுல இன்னுமே நிறைய என்ன எழுதி இருக்குன்னா, இந்த பாலைவனத்துல இருந்து தப்பிச்சு போகணும்னா ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாகும், அந்த போர்ட்டல்ல இருந்து தான் எங்களால தப்பிச்சு போக முடிஞ்சது அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய எழுதியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு போர்ட்டல் உருவாகும், அது மூலமா தான் தப்பிச்சு போக முடியும்ன்ற மாதிரி இவங்களுக்கும் தெரிய வருது. ஸோ இப்படி அவங்க ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பங்கருக்குள்ள இருந்து ஒரு சில கிரியேச்சர் வெளியில வர்றத பார்த்துட்டாங்க. அவ்வளவுதான், மறந்து போனவங்க இங்கிருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக வேகமா பஸ் எடுக்கிறாங்க. ஸோ பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ நகர ஆரம்பிச்சிடுது. ஆனா பிரச்சனை என்னன்னா நிறைய கிரியேச்சர் வந்து இவங்க பஸ் மேலெல்லாம் குதிச்சு இவங்களை அட்டாக் பண்ண வருது. அதுலயும் ஒரு கிரியேச்சர் பார்த்தீங்கன்னா வேகமா உள்ள ஏறி வந்துடுமா. ஆனா என்ன நினைச்சதுன்னு தெரியல, இவங்களை எதுவுமே பண்ணாம பஸ்ல இருந்து மறுபடியும் குதிச்சு வெளியில ஓடிடுது. அப்பதான் நம்ம சென் வந்து நோட் பண்றான், அதான் அந்த டிரைவர் வந்து நோட் பண்றான், அந்த பஸ்ஸுக்கு வெளியில தூரத்துல அந்த போர்ட்டல் ஒன்று ஓப்பன் ஆயிருக்குது. ஸோ இந்த போர்ட்டலை தான் அந்த டைரியிலையும் படிச்சிருந்திருப்பாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம இது வழியா தப்பிச்சு போனா இங்க இருந்து கிளம்பிடலாம், ஸோ வாங்க நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறான். அதே சமயத்துல பங்கர்ல பார்த்தா எல்லா மான்ஸ்டரும் இப்போ பங்கரை சுத்தி பங்கருக்குள்ள போக ஆரம்பிச்சிடுது. இப்படி இருக்கச்சுல இங்க நம்ம ஹீரோவும் அந்த கண்ணாடிக்காரனும் என்ன சொல்றாங்கன்னா, நீ எப்படி இந்த ஒரு முடிவு எடுக்கலாம், நம்மளுடைய டீமை சேர்ந்த 3 பேர் நம்மளுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களை காப்பாற்ற போக வேண்டாமா அப்படின்னதும். ஆனா சென்னை என்ன சொல்றான்னா, இங்க பாருங்க இந்த போர்ட்டல் வந்து கொஞ்ச நேரம் தான் ஓப்பன் ஆகும், அதுக்குள்ள நம்ம போலனா நம்ம இங்கேயே வசமா மாட்டிப்போம். ஸோ அதே மாதிரி தானே அந்த டைரியிலையும் போட்டிருந்துச்சு, ஸோ நம்ம போயிடலாம் அப்படி இப்படின்ற மாதிரி இவங்களை மண்டையை கழுவிட்டு இருக்க. ஆனா இவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனா இந்த டிரைவருக்கு அந்த பங்கருக்கு வர விருப்பம் இல்லை. அதனால நம்ம ஹீரோ கண்ணாடிக்காரன் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, நீ எப்படியும் போய் தொலை, நாங்க பங்கருக்கு போய் அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு அங்கிருந்து பஸ்ல இருந்து இறங்கி நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி போகிறதுக்கு முன்னாடி கண்ணாடிக்காரன் டிரைவரை பார்த்து என்ன சொல்லிட்டு போகிறான்னா, இங்கே பாரு அந்த சின்ன பொண்ணு எவ்வளோ பாசமாக இருக்கா, இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே அவளுடைய அப்பா மேலே வைக்கிற பாசத்தை நம்ம மேலே வச்சிருக்கிறா, ஸோ அவளுக்கு எப்படி தான் உனக்கு துரோகம் பண்ண மனசு வந்துச்சோ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இறங்கி போய்ட்றாரு. ஸோ அப்படியே இப்போ அந்த பங்கருக்குள்ளே காமிச்சா அங்கே 2 பேர் அந்த பொண்ணை பாதுகாக்கிறதுக்காக இருக்காங்கல்ல, அவங்க இவனை மாதிரி செல்ஃபிஸ்லாம் கிடையாது போல, கன் எடுத்து வந்துட்டு இருக்கிற மான்ஸ்டர் எல்லாத்தையுமே சுட ஆரம்பிக்கிறாங்க. மான்ஸ்டரும் சில இது பயந்து போகுது, இருந்தாலும் நிறைய வந்து அட்டாக் பண்ண வந்துட்டே இருக்குது. ஒன்றை மொட்டத்தில் என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாருங்க இங்க நிறைய ஓட்ட கிடந்துச்சு இல்லையா, அந்த ஓட்ட வழியா நீங்க தப்பிச்சு போங்க, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர்த்தையும் அனுப்பி வச்சுட்டு இவன் அந்த மான்ஸ்டர் கூட பயங்கரமா போராடிட்டு இருக்கிறான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது, நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த வெடிகுண்டு எல்லாம் இருக்கும் இல்லையா, அதோடைய பின்ன உருவி வெடிக்க வைக்கிறான். அதனால அந்த மொட்டத்தால அந்த மான்ஸ்டரோட சேர்ந்து செத்து போறான். ஸோ மான்ஸ்டரும் நிறைய வெடிச்சு செதறிடுதுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து அந்த சின்ன பொண்ணு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட, தூரத்துல இருந்து நம்ம ஹீரோவும் இதை பாக்குறான். ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு வேகமா ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. உள்ள பார்த்தா நிறைய மான்ஸ்டர் செத்து போயிருக்கும், ஆனா இன்னும் ஒரு சில மான்ஸ்டர் உயிரோட தான் இருக்கும். அதுங்களாம் இதை பார்த்துட்டு பயங்கர ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிக்குது. அதே சமயத்துல இந்த சின்ன பொண்ணும் நம்ம ஜூன் இருக்காங்கல்ல, அவங்க இந்த சைடு வழியா தப்பிச்சு வெளியில ஓடி வந்து எப்படியோ அந்த பங்கரை விட்டு வெளியில வராங்க. இப்போ அப்படியே பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க, அதாவது இந்த பஸ் எப்படிதான் இந்த இடத்துக்கு வந்துச்சுன்ற மாதிரி. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஜூனை தான் காமிக்கிறாங்க. அவங்க இந்த பெட்டியோட இந்த பஸ்ல வந்து ஏறுறாங்க. இந்த பஸ்லயும் நிறைய பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கண்டக்டர் நம்ம ஜூன் கிட்ட டிக்கெட் எடுக்கிறதுக்காக வராங்க. ஸோ இந்த கண்டக்டர் வேற யாரும் கிடையாது, இந்த பஸ்ல இருந்து ஸ்டார்டிங் சீன்ல ஒரு லேடி பயந்து கத்தி ஓடினாங்கல்ல, ஸோ அந்த லேடி தான் போல. அது மட்டும் இல்லாமல் பக்கத்து சீட்டில் நம்ம டிரைவர் இருக்கான் இல்லையா, அவன் தான் இந்த சின்ன பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இருந்திருக்கிறான். ஆக்சுவலாக அந்த சின்ன பொண்ணை கிட்னாப் பண்ணதே அவன் தான் போல. அது மட்டும் இல்லாமல் அவன் தான் இப்போ அந்த பொண்ணுடைய அம்மா கிட்ட இப்போ மீட் பண்ண வேண்டாம், அப்புறம் மீட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லி காலை கட் பண்ணியிருந்திருப்பான். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த சின்ன பொண்ணுடைய அம்மாவை காமிச்சிருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த பொண்ணை தேடி கிட்னாப்பருக்கு கால் பண்ணி பேசியிருந்திருப்பாங்க இல்லையா, அப்படி பேசினது இந்த டிரைவர் கிட்ட தான் போல. அதாவது நம்ம ஃபிளாஷ்பேக்கில் நடந்தது இதுக்கு முன்னாடி நடந்தது தான், அதாவது இந்த பஸ் சம்பவம் நடக்கும்போது தான் அதுவும் நடந்திருக்குது. ஸோ இப்படி இந்த டிரைவர் வந்து ஃபோனை கட் பண்ணிட்டு அடுத்தது யாருக்கு கால் பண்ணுறான்னா, அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறான். கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு சூப்பரான வேலையை முடிக்க போகிறேன், அதை மட்டும் நான் முடிச்சிட்டேன்னா நிறைய காசு எனக்கு கிடைக்கும், அது மூலமாக நம்ம ரொம்பவே சொகுசாக வாழலாம் அப்படின்னு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல. ஆனால் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு நான் ப்ரெக்னென்ட் ஆயிருந்தேன்ல, அது இப்போ அபார்ட் ஆகிடுச்சு, ஸோ எனக்கு பெரிய லைஃப்லாம் வாழ ஆசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை கேட்டு இவன் சாக்காகிறேன், என்ன சொல்கிற நீ, குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்துட்டு போக அதை விட பதற்றமாகிற சூழ்நிலை வருது. என்னன்னா இந்த பஸ் வந்து போலீஸ்
போலீஸ் செக் பண்ண வராங்க. ஸோ அதில் டிடெக்டிவாக இருக்கிறவன் தான் இந்த ஹீரோ போல. ஸோ ஹீரோவும் பஸ்ஸில் ஏறி ஒவ்வொருத்தருடைய ஐடி கார்டெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறான். அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த ஜூனை பார்க்குறான். ஸோ அவர் பக்கத்தில் ஒரு ரெட் கலர் சூட் கேஸ் இருக்கிறத பார்த்துட்டு அது என்னது, அதை ஓப்பன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு தான் அவரும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறாரு. உள்ள பார்த்தா பெருசாக எதுவும் இல்லை. சரி ஓகே நீங்கள் மூடி வச்சுடுங்க அப்படின்னு சொன்னதுமே அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே மூடிட்டு உள்ள தள்ளுறாரு. அப்போ பார்த்தா அதில் ரத்தமாக இருக்குது. ஸோ நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. என்னன்னு பார்த்தா பின்னாடி சீட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து அடிபட்டிருக்கும் போல, அவனுடைய ரத்தம் தான் இது போல. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா கன் எடுத்து அவனை பாயிண்ட் பண்ணி ஒழுங்கு மரியாதையை அசையாமாரு அப்படின்னதும் பின்னாடி இருந்து ஒரு கண்ணாடிக்காரன் வந்து ஹீரோ மேலே கன் வைக்கிறான். ஸோ ஆக்சுவலாக அந்த பஸ்ஸில் இருந்த கண்ணாடிக்காரன் ஒரு திருடம் போல. ஸோ அப்படி நம்ம ஹீரோ மேலே கன் பாயிண்ட் பண்ண பின்னாடி இருந்த போலீஸ் எல்லாருமே அந்த கண்ணாடிக்காரன் மேலே பாயிண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ள அந்த மொட்டத்தில் என்ன பண்ணிடுறான்னா ஹீரோடைய கண்ணை பிடிங்கி ஹீரோவே பாயிண்ட் பண்ணிடுறான். அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணாடிக்காரன் என்ன பண்ணுறான்னா ஒழுங்கு மரியாதையை எல்லாருமே வெளியில் போங்க அப்படின்னு மிரட்டிட்டு அங்கே இருக்கிற ஒரு பேசஞ்சர்ஸை சுட்டு வர காமிக்கிறான். நீங்கள் மட்டும் வெளியில் போகலன்னா எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு மிரட்ட. ஸோ எல்லா போலீஸும் அப்படியே பயந்துக்கிட்டு கீழே இறங்கிட்டாங்க. அந்த குண்டடி பட்டவனையும் கீழே இறக்கிட்டாங்க. அது போக உள்ள அந்த மொட்டத்தில் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோ கையில் ஹேண்ட் கஃப் போட்டுட நம்ம கண்ணாடிக்காரன் அங்கே இருக்கிற பஸ்காரனை மிரட்டி வண்டி எடுக்க சொல்கிறான். ஸோ இப்போ தான் தெரியுது ஸ்டார்டிங்ஸ் எல்லாம் 3 பேர் பேங்கு கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா. அந்த 3 பேர் வேற யாரும் கிடையாது, இந்த கண்ணாடிக்காரன் அந்த மொட்டத்தில், அது போக கூட ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அந்த 3 பேர் தான். இப்போ அப்படியே பாலைவனத்துக்கு வந்தா இந்த பொண்ணு ஜூனை ஓடி வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களை துரத்தி இந்த மான்ஸ்டரும் வருது. ஒரு கட்டத்தில் அவங்களால ஓட முடியல, அவங்க கீழே விழுந்துட அவங்கள மான்ஸ்டர் அட்டாக் பண்ணும்போது பயங்கரமாக புல்லட் சத்தம். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த கண்ணாடிக்காரனும் வந்துட்டாங்க. ஆக்சுவலாக இந்த கண்ணாடிக்காரனுக்கு அவனுடைய பாஸ்ட்டை பற்றி இனிமே ஞாபகம் வரல. ஆனால் அந்த டைரியில் என்ன போட்டிருந்துச்சுன்னா உங்களுடைய பாஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும்ன்ற மாதிரி. ஸோ இது வரைக்கும் ஞாபகம் வரல போல. அதனால அந்த கண்ணாடிக்காரனுக்கு தைரியமே இல்லாமல் அந்த கன் வச்சு சுடாமலே இருக்கிறான். ஆனால் அந்த பஸ்ஸில் இருக்கும்போது எல்லாத்தையுமே எப்படி சுட்டான், இங்கே பார்த்தீங்கன்னா சுடுறதுக்கே பயப்படுறான். இருந்தாலும் எப்படியே நம்பிக்கையை வச்சுட்டு அந்த மான்ஸ்டரை சுட அந்த மான்ஸ்டர் அவங்க 2 பேத்தையும் விட்டுருது. உடனே அந்த சின்ன பொண்ணை எப்படியே காப்பாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னுமே அந்த மான்ஸ்டர் வந்து இவங்களை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்குது. இவங்க கிட்ட வர புல்லட் வந்து காலி ஆயிடுது. ஸோ இப்போ எப்படி தப்பிக்க போறானே தெரியலையே அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது ஒரு மான்ஸ்டர் மேலே நம்ம பஸ் டிரைவர் வந்து வண்டி ஏற்றுறான். அவ்வளோதான், மான்ஸ்டர் பறந்து போய் விழ. ஸோ சின்ன பொண்ணை காப்பாற்றுறதுக்காக நம்ம டிரைவரும் கடைசியில் வந்துட்டான். ஆக்சுவலாக உண்மை என்னன்னா இவன் தான் இந்த சின்ன பொண்ணையும் கடத்தி இருந்திருப்பான். ஆனால் அவனுக்கு தான் இப்போ எதுவும் ஞாபகம் இருக்காது இல்லையா. ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வந்துட. ஸோ எல்லாருமே வேக வேகமாக சேஃபாக பஸ்ஸில் ஏறுறாங்க. ஆனால் அந்த ஜூனால் மட்டும் முடியல. அவர் கொஞ்சம் தூரம் தள்ளி கிடப்பாரு. அதனால அவரை வந்து மான்ஸ்டரும் அட்டாக் பண்ணிடுது. ஸோ அந்த சின்ன பொண்ணு பயங்கரமாக கத்துறா. ஆனால் நம்ம கண்ணாடிக்காரனுக்கு தெரியும் போனாலும் அந்த ஜூனை காப்பாற்ற முடியாதுன்றது. உடனே அந்த சின்ன பொண்ணை அந்த இடத்துல ஹேண்ட் கஃப் போட்டு லாக் பண்ணி வைக்கிறான். ஏன்னா அவளும் போய் அவளுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது இல்லையா, அதனால. இப்போ அப்படியே அந்த பாஸ்ட் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த கண்ணாடிக்காரன் நம்ம ஹீரோவை ஹேண்ட் கஃப் போட்டுட்டு அங்கேருந்து பஸ் எடுத்துகிட்டு போக வச்சுருந்துருப்பான் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா போலீஸும் விடாமல் துரத்தி வந்துட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் கண்ணாடிக்காரனை பாருங்கள் வெளியில் அக்யூரேட்டாக ஏம் பண்ணி போலீஸ் வண்டியோடைய டயரெல்லாம் ஷூட் பண்ணி பறக்க விட்டுறான். அதுக்கப்புறம் அந்த பஸ் வந்து ஒரு டனலுக்குள்ளே போகுது. பின்னாடி ஒரே ஒரு போலீஸ் கார் மட்டும் வந்துட்டு இருக்கும். இப்படி இருக்க அந்த டனலுக்கு இந்த சைடும் போலீஸ் எல்லாம் வந்து கன் பாயிண்டோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்னா டனலை தாண்டி வந்து அவங்க பிடிச்சிடலான்ற மாதிரி. அப்போ ஒரு போலீஸோடைய ஃபைலில் வந்து இந்த குற்றவாளிகளோட பேர் இருக்கும். அதாவது இந்த கண்ணாடிக்காரன், மொட்டத்தலை, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்காரன், அதான் அந்த மொட்டத்தலையோட ஃப்ரெண்டு, இப்படி 3 பேரும் ஜெயிலில் இருந்தாங்க போல. வெளியில விட்டதுமே வெளியில வந்து பேங்க் வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. அப்படி கொள்ளையடிச்சிட்டு இவங்க தப்பிக்கிறதுக்காக ஏறினது தான் இந்த பஸ் போல. இப்போ அந்த பஸ் அந்த டனலுக்குள்ள போயிடுச்சு இல்லையா. ஸோ கண்டிப்பா டனலுக்கு இந்த சைடு வரும், அப்பம் போட்டு தள்ளிடலாண்டா அப்படின்னு கன் பாயிண்ட்ல ஏம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கச்சுல கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த சின்ன பொண்ணுடைய அம்மாவும் வந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுடைய போன் வந்து கட் பண்ணியிருப்பான்ல, அதான் அந்த பஸ்குள்ள இருந்த நம்ம சென். இப்போ கட் பண்ணா பஸ்குள்ள காமிச்சா அந்த கண்ணாடிக்காரன் என்ன பண்றானா நம்ம சென்னுடைய தலையை பிடிச்சி, அதான் அந்த டிரைவர் அவனுடைய தலையை பிடிச்சி வெளியில காமிச்சு ஒழுங்கு மரியாதை என்ன ஃபாலோ பண்ணாதீங்க, அப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா என்னுடைய தலை சதறிடும் அப்படின்னு போலீஸை மிரட்டி இருந்துருப்பான். உடனே அவங்களும் எதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு வண்டியை ஒதுக்கி இருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள இந்த சைடு நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருந்திருப்பானா அவனை அந்த ஃப்ரெண்டு, அதான் அந்த கண்ணாடிக்காரனுடைய இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பிடிச்சிருந்திருப்பான் இல்லையா, அவனை அட்டாக் பண்ணி கத்தியை பிடிங்கிருப்பான். ஸோ இதை பார்த்த கண்ணாடிக்காரன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ அவனை பிடிச்சிட. ஸோ அப்படி பிடிச்சி இவங்க 2 பேரும் சண்டை போட்டதுனால அந்த கண்ணாடிக்காரன் வந்து ஷூட் பண்ணிட்டான். அது வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரன் மேல பட்டிருக்கும். அதனால தான் அந்த ஃப்ரெண்டுக்காரன் வாசல் கிட்டே இறந்து போயிருந்திருப்பான். அதான் ஸ்டார்டிங் சீன்ல ஒரு டெட் பாடி பார்த்தோம் இல்லையா, அதுக்கு காரணம் இந்த கண்ணாடிக்காரன் தான் போல. இந்த டைமில் திடீர்னு என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல வித்தியாசமான சவுண்டு கேட்க அந்த பஸ்ஸில் இருந்தவங்க அந்த சவுண்டெல்லாம் கேட்டு அந்த இடத்துல அப்படியே மயங்கி போயிருந்திருப்பாங்க. ஸோ அப்படி மயங்கி போனவங்க தான் ஸ்டார்டிங் சீனில் நம்ம இந்த பாலைவனத்தில் பார்த்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்து இருந்திருப்பாங்க. இப்போ அப்படியே எங்கள் ப்ரெசென்ட்டில் காமிச்சா அந்த பாலைவனத்தில் இந்த பஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மான்ஸ்டர் வந்து ஓடி வந்துட்டு இருக்குமா. ஸோ அதை வந்து நம்ம ஹீரோ மிச்சம் இருக்கிற கண்ணை வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு மான்ஸ்டர் நம்ம சின்ன பொண்ணை மேலே இருந்து பிடிச்சிடும். ஸோ இதை பார்த்து நம்ம கண்ணாடிக்காரன் அந்த கிரியேச்சர் அட்டாக் பண்ண போக அதனால அது அந்த கண்ணாடிக்காரனை தூக்கி வெளியில்
போட்டுருது. ஆனா வெளியில விழுந்த அவன் அவனுடைய மரணத்தை அவனே ஏத்துக்கிறான். ஏன்னா உண்மையான அவன் எவ்வளவு கொடூரமானவன்றது அவனுக்கு தெரிய வந்துடுச்சு போல. அதாவது அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு போல. அந்த டைரியில போட்ட மாதிரி கொஞ்ச நேரத்துல, அதாவது கொஞ்ச நாள்லயாவது உங்க மெமரி வந்திருக்கும்னு சொல்லியிருந்திருக்கும் இல்லையா. அதனால இப்போ இந்த கண்ணாடிக்காரனுக்கு அவனுடைய மெமரி எல்லாம் வந்துருது. சோகமா இவ்வளவு கொடூரமாவா இருந்திருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி அவனுடைய மரணத்தை ஏத்துக்க, அதே சமயத்துல இப்ப பஸ்குள்ள காமிச்சா இங்க நம்ம ஹீரோ பஸ் நிக்க சொல்றான். ஆனா டிரைவர் வந்துட்டு இல்ல பஸ் நின்னா நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லி வண்டி ஓட்டிட்டே இருக்க கரெக்டா மான்ஸ்டரும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுது. இப்போ கன் வர இல்ல, கையால தான் சண்டை போட்டாகணுன்றதுக்காக நம்ம ஹீரோ அந்த கத்தி எடுத்து அட்டாக் பண்றதுக்காக ரெடி ஆகுறான். ஆனா அந்த மான்ஸ்டர் வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆச்சு. அது நம்ம ஹீரோ போட்டு அட்டாக் பண்ணி கிட்டத்தட்ட சாகடிக்க போகுது. அதுக்குள்ள அந்த சின்ன பொண்ணு என்ன பண்றானா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து திசை திருப்ப உடனே அது இந்த சின்ன பொண்ணு அட்டாக் பண்ண வர அப்ப பார்த்து நம்ம ஹீரோ அதை பிடிச்சிக்கிறான். இப்படி மாத்தி மாத்தி நடந்துட்டு இருக்க இந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணிடுறான்னா உடனே ஹேண்ட் கப்ல இருந்து எப்படியோ கையை உருவிடுறா. உடனே நம்ம ஹீரோ எந்திரிச்சு சின்ன பொண்ணை எப்படியோ சேவ் பண்ணிட்டான். ஆனா அந்த 2 மான்ஸ்டரும் அதுக்குள்ளதான் இருக்கும். ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ சரி ஓகே இந்த சின்ன பொண்ணு எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு வேகமா அந்த மான்ஸ்டரை வந்து தனியால சண்டை போட போறான். இருந்தாலும் அது பயங்கரமா அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோவை கடிச்சுலாம் வச்சிருது. இங்க இந்த சென் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த போர்ட்டல் கிட்ட வந்துடுறான். இருந்தாலுமே மனசெல்லாம் கவலையோட வேகமா அந்த சின்ன பொண்ணை அட்டாக் பண்ண அந்த மான்ஸ்டரை எதிர்த்து இவன் இப்போ சண்டை போடுறான். அப்படி சண்டை போட்டதுல அந்த மான்ஸ்டர் அவனையும் இழுத்து கொண்டு போயிடுது. அதனால அவனுடைய கதையை முடிஞ்சிருது. ஸோ இப்போ அந்த சின்ன பொண்ணு இருக்கால அவன் மட்டும் அப்படியே பயத்துல உட்கார்ந்து இருக்கும் போது கரெக்டா அந்த பஸ் அந்த போர்ட்டலுக்குள்ள போகுது. அப்படி போனதுமே சவுண்ட் எல்லாம் பயங்கரமா கேட்க இந்த சைடு வெளியில போலீஸ் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த டனலுக்குள்ள இருந்து பஸ் வெளியில வரும்ன்றது. அது போக இதுல இன்னொன்னு என்னன்னா அந்த பஸ் வந்து டனலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த பாலைவனத்துக்கு போயிடுச்சு இல்லையா, அந்த பாலைவனத்துல எவ்வளவு நேரம் இருந்திருப்பாங்க. ஆனா அது எல்லாமே இங்க வந்து ஒரு 10 செகண்ட் இருந்ததுக்கு தான் சமம் போல. இவங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது இல்லையா. ஸோ பஸ் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இப்போ அந்த பஸ் வருது. ஆனா பஸ்ஸுக்குள்ள யாருமே இருந்த மாதிரி தெரியல. ஓ கிரிமினல் எல்லாருமே கீழே மறைஞ்சிருப்பானுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெளியில வாங்கடா அப்படின்னு இவங்க மைக்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த சின்ன பொண்ணு மட்டும் வெளியில இறங்கி வருவாளாம். உடனே அவளை போய் வேகமா அவங்க அம்மா வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த சின்ன பொண்ணுக்கு அவளுடைய அம்மாவை இப்போதைக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் எல்லாருமே வேகமா பஸ்க்குள்ள வந்து செக் பண்றாங்க. பார்த்தா எந்த ஒரு கிரிமினலும் இல்லை. நம்ம ஹீரோ மட்டும் அடிபட்டு கிடப்பான். உடனே ஒரு வாய்ஸ் வந்து சீக்கிரமா ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ வித்தியாசமா இருந்துச்சுல்ல. ஸோ லோ பட்ஜெட் படம்ன்றதுனால தான் கொஞ்சம் டல்லா இருந்திருக்கும். ஆனா இந்த மாதிரி சர்வைவல் படம் அட்வென்ச்சர் படம்லாம் பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கும்ல. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.